வெல்கம் பேக் டு யூ அஸ்வின் தேவா குக்கிங் vlogs. இது நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியாக பாஸ்தா செய்யறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஹலோ गाइस, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிக்க போகுது. கறி மசாலாவும் போட்டுக்கலாம். 65 மசாலா வந்தாலும் சரி, கறி குழம்பு மசாலா வந்தாலும் சரி போட்டுக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போயிட்டோன்னு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா நல்ல பச்சை வாசம் போயிட்டோன்னா பாஸ்தாவை கொட்டிக்கலாம். பாஸ்தாவை போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நான் 1 கப் பாஸ்தா எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 கப் பாஸ்தா எடுத்தால் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து இதுலேயே வேகட்டும். ஓகேவா? பாஸ்தா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேகிறதுக்குள்ள வெந்துட்டு இருக்கும் போதே அப்படியே உப்பு போட்டு கிளறிட்டிங்கன்னா அது உப்பு போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கொதிக்குது பாருங்க. இது மாதிரி கொதிச்சு அது வெந்துற பதம் உங்களுக்கு தெரியும். குத்தி பார்த்தா அது குத்தி பார்த்து நிறுத்திடலாம். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி பண்ணோம்னா நிறுத்திடலாம். அவ்வளோதான், நிறுத்திடுறேன். இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாலும் நீங்களும் நிறுத்திடுங்க. ஹலோ गाइस, ஈஸி அண்ட் டேஸ்டியாக பாஸ்தா செஞ்சாச்சு பாருங்க. இது எங்கள் அக்காவுக்கு எப்பவும் போல கொடுக்க போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ गाइस, எங்கள் அக்கா இதை பாஸ்தா கொடுத்துருக்கேன். ஈஸி அண்ட் டேஸ்டி பாஸ்தா. என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன் பாஸ்தா டேஸ்ட் பண்ணணும். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சிம்பிளாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்கோம். முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்வின் தேவா குக்கிங் vlogsக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறது தான் எங்கள் growth இருக்குது. பாய் गाइस.